கோயம்புத்தூர்லேருந்து சில மணி நேரம் பயணம். ஆனால் வந்துட்டோம்னா வேற ஒரு உலகத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்கும். வண்ணமயமான பிரேயர் கொடிகள், அமைதியோடு நடக்கும் புத்த துறவிகள், இமயமலை திபெத்திய கலாச்சாரத்தை இன்னைக்கும் அப்படியே பாதுகாத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மறைந்த உலகம். இது தாண்டா கர்நாடகாவின் ஹிட்டன் டைபெட். வாங்க நம்ம இன்னைக்கு டைபெட்டோட கலாச்சாரம், அவங்க இருக்கிற செட்டில்மெண்ட் பார்ப்போம். வெல்கம் டு வேர்ல்டு விஷன் சேனல். அநேகமாக நீங்கள் பார்ட் 1 நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தது எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படி வந்துட்டும்போது தான் ஒரு பைக்கில் ஸ்ட்ரைட் போனார். கீழே ஒரு எலிஃபெண்ட் தெரியுது அப்படின்னு சொன்னார். ஃபீமேல் எலிஃபெண்ட் கீழே, ரொம்ப கீழே நம்ம ரோட்லேருந்து. அது கரெக்டாக அந்த ஃபென்சிங் அந்த பக்கம், ட்ரென்ச்சுக்கு அந்த பக்கம் இருக்குது. நடுவால் அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸோட ட்ராக்கெல்லாம் இருக்குது. அங்கே தான் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அதையும் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதை பார்த்துட்டு தான் நாங்கள் திருப்பியும் அந்த டைபீட்டியன் செட்டில்மெண்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோங்க. அப்படியே கிளம்பி போகும்போது பார்த்தா அங்கே ஒரு சின்ன ஒரு கோயில், இந்த ரோட் சைடில் அம்மன் கோயில். அப்புறம் நாங்கள் இந்த டைபீட்டியன் செட்டில்மெண்ட் இருக்கிற அந்த மோனாஸ்ட்ரிஸ் இருக்கிற ஜங்ஷன் வந்துட்டோம். நேராக போனால் பிஜி பாளையா வைல்ட் லைஃப் சஃபாரி. லெஃப்டில் போனோம்னா நம்மளுக்கு அந்த டோன்லிங் செட்டில்மெண்ட்டு, அங்கே இருக்கிற மோனாஸ்ட்ரீஸு. நாங்கள் 2 மோனாஸ்ட்ரீஸ் தான் பார்த்தோம். எல்லா மோனாஸ்ட்ரீஸ் நாங்கள் போக முடியல. சஃபாரி போகணுங்கிறனால அதே தான் மனசில் இருந்துச்சு. அதனால தான் இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். அப்படியே நாம் ஒரு இந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே போனோம்னா உலகமே வித்தியாசமாக இருக்குங்க. பிஆர்டி ஹில்ஸோட பேக் ட்ராப்பில் அந்த மோனாஸ்ட்ரீஸ் கட்டிக்கிறாங்க. அது இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குங்க. கரெக்டாக நாங்கள் போன அன்னைக்கு வெட்னஸ்டே. நான் ஃபர்தராக உங்களுக்கு அந்த வெட்னஸ்டே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறத விட இந்த தொண்டலிங் திபெத்திய குடியிருப்பு எப்படி உருவாச்சுங்கிற சொல்கிறேன். இது கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற கொள்ளைகால் தாலுக்காவில் அமைந்துள்ள தொண்டலிங் திபெத்திய குடியிருப்பு தான். 1974ஆம் ஆண்டு இந்திய அரசும் கர்நாடக அரசும் இணைந்து தான் உருவாக்குச்சு. சுமார் 3121 ஏக்கர் பரப்பளவில் இந்த குடியிருப்புகள்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்தியன் கவர்மெண்ட், கர்நாடக கவர்மெண்ட்டு. 3000க்கும் மேற்பட்ட திபெத்திய அகதிகள் அங்கே வாழ்ந்துட்டு வர்றாங்க. 22 வில்லேஜஸ் இது பண்ணி ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் 25 to 35 குடும்பங்கள் இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சீனாவின் திபெத் ஆக்கிரமிப்புக்கு பிறகு தான் தாய்நாட்டை விட்டு வெளியேறிய அந்த டிபெட் பீப்புளுக்கு தான் இந்தியா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டில் கொடுத்தாங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வீடு, ஆஃபீஸ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் போன்ற அடிப்படை வசதிகள் பண்ணி மீள்குடியேற்ற மாற்று மேம்பாட்டு நிறுவனமான மைராடாங்கிற ஒரு ஏஜென்சி தான் ரொம்ப இது நடந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது நான் அங்கே போய் நான் சேர்ந்துட்டு அங்கே அந்த வெட்னஸ்டே எல்லாம் அன்றைக்கி ஒரு நாள் மாத்திரம் எல்லாம் ஒன்றா கூடி சாப்பிட்டுட்டு அங்கே சீட்டெல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஜாலியாக புக் படிக்கிறவங்க படிக்கிறாங்க, ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஈவினிங் ஏதோ இது இருக்க மாட்டிருக்கு, ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட் இருக்க மாட்டிருக்கு. அதோட ஸ்டேஜ் தான். அந்த ஸ்டேஜில் எல்லாம் இது ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில பேர் உட்காந்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தாங்க. அதோட ஈவினிங் நம்ம போயிருந்தோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். பீப்புள் ரொம்ப நம்ம ஜப்பனீஸ் மாதிரியே ரொம்ப அன்பாகவும் அமைதியாகவும் ரொம்ப ஜென்டிலாகவும் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. 12 வருஷம் நானும் ஜப்பான் இருந்ததுனால அந்த ஜப்பானோட மெமரிஸ் எல்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு இந்த டிபிடிஎனில் பார்த்தோன்னே. அப்புறம் இவங்களுக்கு இந்த கர்நாடக கவர்மெண்ட் ஒதுக்குன நிலப்பரப்பு அதை பற்றி நான் சொல்கிறேன். அவங்களோட குடியிருப்புக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த நிலப்பரப்பு 3121 ஏக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த ஒரு ஃபாரஸ்ட்டாக இருந்தது தான் இவங்க 22 முகாம்களாக பிரித்து கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு முகாமிலையும் 25-35 குடும்பங்கள்
வசித்து வந்தாலும் அவங்களெல்லாம் வந்து அந்த ஃபாரஸ்ட்டை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி விவசாய நிலமாக மாற்றினாங்க. அதனால் வந்து இவங்களோட முக்கியமான வாழ்வாதாரமே வந்து விவசாயம்தான். பாருங்க, இங்கே தான் ஒரு பெரிய புத்தர் ஸ்டாச்சு கட்டிக்கிறாங்க. இந்த டிபெட்டியனோட கல்ச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளாக் இருக்கும். நேபாள், காட்மண்டு இந்த மாதிரி டிபெட் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கோயில் எல்லா ஏரியாவில் இந்த மாதிரி தான் தெரியும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோல்டன் புத்தா ஸ்டாச்சுன்னு போட்டிருக்கு. எப்போ கட்டி முடிப்பாங்கன்னு தெரில. ரொம்ப கிளைமேட் நல்லா இருக்குங்க. பட் லைட்டாக டிசிலிங் இருக்கிறதுனால கொஞ்சம் அது அன்னீசியது இருந்தாலும் பட் பெரிய டிசிலிங் இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. புத்தர் ஸ்டாச்சு டோண்டலிங், அதோட ஜோக்சென் ஓட மெயின் கோயிலோட இந்த கார் பார்க்கிங். இந்த டெரைன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே சான்ஸ் அன்பிலீவபிள். அப்படியே அந்த ஃபோல்டாக அந்த மாதிரி தான் அதை ஃபேஸ் பண்ணி தான் அந்த டெம்பிள் இருக்குது. இந்த டெம்பிளோட இந்த ஜோக்சென் கோயில் வந்து 1984ஆம் ஆண்டு கட்டுமானம் வந்து தொடங்கப்பட்டு இந்த பிரம்மாண்டமான மடாலயம் 1992ஆம் ஆண்டு 14வது தலை லாமா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டதுங்க. என்ட்ரன்ஸ் தான் நான் போயிட்டுருக்கேன். மெயின் டெம்பிள் பார்த்து போயிட்டுருக்கேன். இந்த டிபெட்டியன் செட்டில்மெண்ட்டில் வந்து அவங்க புத்தர் மதத்தை சேர்ந்தவங்க. புத்தர் கலாச்சாரத்தை பாதுகாத்து வரும் முக்கியமான மையமாக இந்த கோயில் விளங்குது. இங்கு பல புகழ்பெற்ற மொனஸ்ட்ரி இருந்தாலும் இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. இதாங்க டெம்பிள், மெயின் டெம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியுது. அமைதியை விரும்புகிற புத்தரான இந்த கோயிலுக்குள்ளார நம்ம அமைதியாக அவரை வழிபடுவோம். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்னு நம்ம வேண்டிக்கிட்டு எல்லாரும் உலகம் செழிப்போடு இருக்கும்னு வேண்டிக்கலாம். இந்த திபெத்திய கலாச்சாரத்தை பற்றி நான் வந்து அவங்களோட கல்ச்சர் பற்றி நான் சொல்கிறேன். இவங்க தொண்டலிங்க திபெத்திய புத்த மதத்தை சேர்ந்தவங்க நான் சொன்னிருந்தாங்க. அவங்க வந்து இங்கே வந்து ஷாங்யூர் தஷாம் அப்படின்னு ஒரு புத்திஸ்ட் மடாலயம் கட்டிக்கிறாங்க. 1978ஆம் ஆண்டு வந்து கட்டினாங்க. இது வந்து கொள்ளைகால் திபெத்திய டைபிட்டியன் செட்டில்மெண்ட்டு பீப்புள்னால அமைக்கப்பட்ட ரொம்ப பழைய மடாலயம்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு நம்ம போகலை. அப்புறம் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது ஜோக்சென் வந்து 1984 அதே டைமில் கட்டினது தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து சமூக வசதிகள் எப்படி இருக்குன்னா, இந்த குடியிருப்பில் வந்து நவீன மருத்துவமனை இருக்குது. இந்த செட்டில்மெண்ட்டில் இருக்கிற திபெத்தியர்களை எந்த மாதிரி திருவிழாக்கள் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாங்க. லோசார் அப்படின்னு அது வந்து டிபெட்டியோட புத்தாண்டு, அவங்க நியூ இயரு. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் வரும். சந்திர நாட்காட்டி அடிப்படையில் தான் அவங்க அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அன்று முழுவதும் எல்லாம் இருக்கிற அந்த 22 குடியிருப்பும் வந்து காலையில் வந்து சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் குடும்பமெல்லாம் சேர்ந்து விருந்தெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் புதிய பிரேயர் கொடியில் கட்டுவாங்க. நம்ம முதல்ல இந்த அந்த இடத்துல பிரேயர் கொடி கட்டுவாங்க. 2வது திருவிழா வந்து தலை லாமா அவர் பிறந்தது வந்து ஜூலை 6ஆம் தேதி இன்னைக்கு கொண்டாடுவாங்க. 3 நாள் இன்னைக்கு ரொம்ப கலை நிகழ்ச்சிகளோட 3 நாளைக்கு ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது 2வது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனுங்க. அங்கே எம்எம்எல்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. திருப்பியும் இங்கே வந்து அங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஷாப்பு. நீங்கள் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அங்கே போயிட்டு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் வந்து அங்கே திபெத்திய ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். இந்த டிபெட் ஃபுட் ரொம்ப நல்லா இருக்குங்க. மோமோ, துக்பா, அப்புறம் பாரம்பரிய பட்டர் டீ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது வந்து அந்த தோச்செங் கோயிலோட பின்னால் இருக்கிற இன்னொரு பெரிய கோயில் சொல்லுவாங்க இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம ஓகே அங்கே இருக்கிற அந்த சுகர் கேன் ஜூஸ் குடிக்கலான்னு தான் நாங்கள் போய் சுகர் கேன் ஜூஸ் வந்து சாப்பிட்டோம். ஒரு டம்ளர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 50 ருபீஸ் தான். ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஜோதிஷங்க கோயில் முடிஞ்சதுங்க. ஜோதிஷங்க இப்போ வந்து தானா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். தானா மோனாஸ்ட்ரி இங்கேருந்து கரெக்டாக 1.2 கிலோமீட்டர் 2 மினிட்ஸ் ட்ராவலுங்க. பாருங்கள் இந்த டிபிடியனோட செட்டில்மெண்ட்டு, அவங்க காலனி எப்படி செட்டில் ஆகிட்டாங்க. கர்நாடகா சாமராஜ் நகர் தமிழ்நாடு பார்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த 2 கோயில் ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன். சுற்றிலே மலைங்க. எஸ்பெஷலி லெஃப்ட் சைடு நம்ம இங்கேருந்து மேலே கோயில் போகும்போது லெஃப்ட் சைடு பிஆர்டியோட பெரிய பெரிய மலைகள். அப்புறம் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெரைன் கொஞ்சம் அப்படியே லேண்ட்ஸ்கேப்பாக போய் அப்புறம் அங்கே லாஸ்ட்டில் வந்து சின்ன சின்ன மலைகள் இருக்குது. சத்தியமம் ஏரியா தான் அந்த ரேஞ்சோட. பட் எம்எம்எல்ஸ் இங்கே வந்து நம்ம எம்எம்எல்ஸாக தான் நம்ம இதை கன்சிடர் பண்ண முடியும். மலை மாதேஸ்வரா ஹில்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். தனா கோயில் வந்துச்சுங்க. தனா மோனாஸ்ட்ரி கார் பார்க்கிங் எங்கன்னு பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் விசிட் போயிட்டு தரேன். ஓகே, இங்கே தான் நல்லா இருக்குங்க. தோண்டெலிங் டிபெட்டோட இந்த காலனைசேஷனில் வந்து டானா மோனஸ்ட்ரி தான் வந்து ரொம்ப அமைதியான ஆன்மீக முக்கியத்துவம் மிக்க ஒரு கோயில். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதுதான். இந்த தானா மோனஸ்ட்ரியோட அந்த ஆரிஜின் வந்துங்க டிபெட்டில் வந்து 1189 அந்த டைம்லேயும் வந்து தொடங்கப்பட்ட பழமையான ஒரு தொடர்பு தான். அந்த பழமையான ஆன்மீக மரபை இன்னும் இந்த மடாலயம் வந்து பாதுகாத்து வர்றாங்க. இந்த மடாலயத்தில் புத்த மதத்தின் எல்பா காக்யூ அப்படின்னு என்ற அரிய மரபு கற்பிக்கப்படுகிறது. இங்கே உலகில் மிக குறைந்த இடங்களில் இந்த மரபு இன்னும் தொடர்கிறது. உள்ளே போனோம்னா வண்ணமயமான சுவரோவியங்கள், பிரார்த்தனை மண்டபம்ல இருக்கும். நான் உள்ளுக்குள்ளே போல புத்தர் சிலைகள், வெண்ணெய் விளக்குகள், மந்திர ஓசை என்று மனதுக்கு அமைதியாக தரும் ஒரு சூழல் தான் இருக்கும் உள்ளுக்குள்ள. இங்கே தங்கியிருக்கும் துறவிகள் தினமும் தியானம், புத்த மத நூல்கள் படிப்பு, பிரார்த்தனை போன்ற ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 70 துறவிகள் இங்கு வசித்து கல்வி மற்றும் ஆன்மீக பயிற்சி மேற்கொள்கிறார்கள். இந்த மடாலயம் அமைந்திருக்கும் பகுதி காடு மற்றும் மலைகளால் சூழப்பட்டிருப்பதால் இயற்கையும் ஆன்மீகமும் ஒன்றாக இணைந்த ஒரு அருமையான அனுபவத்தை இங்கே உணர முடியும். அன்பையும் அமைதியை மற்றும் எடுத்து உரைக்கிற இந்த புத்த மதத்தில் இருக்கிற ஒரு சிறந்த பழமையான வழிபாடு தான் இந்த தானா மோனாஸ்ட்ரியோட வேறொரு பக்கத்தில் நான் கீழேருந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து முன்னால் ஒரு இருக்கிற என்ட்ரன்ஸு, அவரோட அந்த ஃப்ளாகு தான் அவங்களோட வேண்டுதல் ஃப்ளாகு. உலகம் நல்லா இருக்கணும், செழித்த உலகங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது வந்து இப்போ அந்த பிஆர்டி ஹில்ஸோட ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையோட பேக்கு சைடுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு 7 புத்தர் சிலை வந்து தனித்தனியாக டோமில் வந்து கட்டி வச்சுக்கிறாங்க. இந்த டோண்டெலிங் திபெத்திய குடியிருப்பு பற்றி வேறு விஷயமெல்லாம் நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இவங்க வந்து மழையே நம்பி வந்து இருக்கிறனால தான் விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் ஜூலை வரைக்கும் தான் அந்த பருவமழை வந்து அவங்க விதையெல்லாம் வந்து விதைக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஜூலை அந்த பகுதி முடிஞ்சோன்னு தெரிஞ்சது அந்த வின்டர் டைம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த விவசாயம்லாம் பண்ண முடியாது. அதாவது இந்த பகுதி வந்து மலை மறைவு ரெயின் ஷேடோ பகுதியில் இருக்கிறதுனால மழை பொழிவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால் விவசாயம் மட்டும் இல்லாமல் இவங்க குடிநீர் தேவைக்காக மழை நீர் சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்குங்க. அப்புறம் வந்து விவசாய வருமானம் பத்தலைன்னா குளிர்காலங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இங்கே இருக்கிற இந்த கம்யூனிட்டி பீப்புளெல்லாம் வந்து வேறு சிட்டிக்கெல்லாம் போய் அங்கே ஸ்வெட்ரு
வின்டர் பிளாங்கெட்டு அதில் கொஞ்சம் அதை விற்று தான் அவங்க வந்து அவங்க வருமானத்தை வந்து அதிகரிச்சுக்குவாங்க. அப்புறம் வந்து கூட்டுறவு சங்கம் மூலம் இந்த ரேஷன் கடை, நியாய விலை கடை, அப்புறம் டிராக்டரை பழுது பார்க்கும் வேலை, கைவினைப் பொருட்கள் மையங்களில் வச்சு சிறப்பாக செயல்பட்டு வர்றாங்க. முக்கியமான திருவிழாக்கள் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். லோசார் திபெத்திய புத்தாண்டு பிப்ரவரி மார்ச் மாதம் டைமில் வரும். அப்போ வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து குடும்பங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 6ஆம் தேதி தலை லாமாவோட பிறந்தநாள் வந்து 3 நாள் கொண்டாடுவாங்க. அப்புறம் முகமூடி நடனம்னு ஒன்று இருக்குது. அது சோகேன் மற்றும் பிற புத்த மடாலயங்களில் அந்த அந்த விழாவை நடத்துவாங்க. அழகிய வண்ண ஆடைகளுடன் புனித முடிகளும் அணிந்து புத்த துறவிகள் ஆடும் இந்த ஆன்மீக நடனம் தீய சக்திகளை அகற்றி உலகுக்கு நன்மையும் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டிய நடத்தப்படுகிறதுமா. அப்புறம் வந்து தோண்டலிங் இந்த ஏரியாவுக்கு வந்து எப்படி போகலான்னா, தமிழ்நாட்டிலேருந்து 113 கிலோமீட்டர் தாங்க. கோயம்புத்தூர் 113 கிலோமீட்டர், 3 மணி நேரம் 20 நிமிஷம் போய் சேர்ந்துடலாம். பெங்களூர்லேருந்து 180 கிலோமீட்டர் தான் இருக்குங்க. ஒரு 4 ஹவர்ஸ் வந்து சேர்ந்துடலாம். மைசூர்லேருந்து 110 கிலோமீட்டர் தாங்க. ஒரு 3 ஹவர்ஸ் வந்துடலாம். கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்குங்க. அது கொள்ளைக்கால் போய் கொள்ளைக்காலிருந்து நீங்கள் வரலாம். கொள்ளைக்காலிருந்து ப்ரைவேட் டாக்ஸி இல்லாட்டி ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி நீங்கள் வரலாம். இங்கே குடியிருப்பில் வந்து ஹோட்டல்கள்லாம் வந்துங்க இல்லை, தங்குற ஹோட்டல்கள் இல்லை. ஆனால் தொண்டலிங் விருந்தினர் மாளிகை இருக்குது. அந்த விருந்தினர் மாளிகை அமைதியான ஒரு இடத்துல வந்து நீங்கள் தங்கினீங்கன்னா நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். 700 ரூபாயிலேருந்து 1500 வரைக்கும் அவங்க வசூல் பண்ணுறாங்க. அப்புறம் உணவை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். துப்பா நூடுல்ஸு, அப்புறம் பாரம்பரிய பட்டர் டீ, அப்புறம் வந்து அந்த மோமோ டம்ப்ளிங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். கடல் மட்டத்திலிருந்து 3345 அடி உயரத்திலிருந்து அமைஞ்சிருக்கிறதுனால ஆண்டு முழுவதும் இதமாக வெப்பநிலை தான் இங்கே இருக்கும். 20 டிகிரி வந்து ஆவரேஜ். 140 முதல் 170 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும். மக்கள் தொகை இப்போ வந்து முதல் ஆரம்பத்தில் வந்து 3160, இப்போ வந்து 3061 மக்கள் தான் இருக்கிறாங்க. வண்ணமயமான பிரேயர் கொடிகள், அமைதியான புத்த மடாலயங்கள், அன்பான மக்கள், இதுதான் தொண்டலிங் திபெத்திய குடியிருப்பின் உண்மையான அடையாளம். ஒரு தடவையாவது வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு வந்து அமைதியை உணர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. இதோட நான் இந்த டோண்டலிங் திபெத்திய குடியிருப்பு பற்றி முடிச்சுட்டு நம்ம வந்து மெயின் சப்ஜெக்டான நம்ம பிஜி பல்யா சஃபாரிக்கு போகலாங்க. நீங்கள் சஃபாரியில் என்னென்ன போகுதுன்னு காட்டியிருக்கிறேன். வாங்க நம்ம சஃபாரி பாட்டுக்கு போகலாம். இது வந்து நான் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வாட்ச் பண்ண மிக்க நன்றி. கண்டிப்பாக அடுத்த பிஜி பல்யா சஃபாரியில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்தளவுக்கு நான் ரொம்ப அனிமல்ஸ் எல்லாம் நான் காட்டிட்டு. அப்புறம் அங்கே பிஜி பல்யாவோட ஒரு ஹிஸ்ட்ரி, சோலா கிங்டமோட ஹிஸ்ட்ரியை நான் தனியாக ஒரு வீடியோவாக போட்டேன். அதையும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க.